அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகமே இல்லை அப்படிங்கிறார். அருளை எப்போது சம்பாதிக்க போகிறீர்கள்? அவ்வளவுதான் என் கேள்வி. சும்மா இருக்கிறதுனா வேலை வெட்டியே செய்யாம சும்மா இருக்கிறது கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை மட்டும் செய்துவிட்டு வேற எதை பத்தி திங்க் பண்ணாம இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் ஓவராக 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 உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா வெறுப்பா கிரியேட் ஆகும். தாங்காது, அவங்க பாடி தாங்காது. அவங்களுக்கு அவ்வளவு பக்குவம்லாம் இல்லை, புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல கோடி கோடியா ஷார்ட் ரூட்ல சம்பாதிக்கிறவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். மிக 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 பெரிய கஷ்டங்களுக்கு, உடல் வேதனைகளுக்கு, மனவலிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரை விடுவான். மறுபடியும் அடுத்த பிறவி ரொம்ப கேவலமா இருக்கும். நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் மூல காரணம் எதுவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் செய்த செயல்கள் தான். ஒரு செயல் செஞ்சிட்டீங்க, அந்த செயலுக்கு உண்டான வினைன்ற ஒன்று வந்துருச்சு. அந்த செயலுக்குண்டான வினைன்ற ஒன்று வந்துச்சுன்னா கடவுளின் விதிப்படி நீங்கள் அனுபவித்து தான் தீர்த்தாக வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் உங்களை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாத்து நிற்கும். செஞ்சிடலாமா? விழியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, மருகுமல்ல காலமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதானமல்ல, அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணவல்லனே. கண்ணால் காண்பதும் போய், கனவிலே காண்பதும் போய், எல்லாம் மாயை என்பதை முழுமையாக உணர்த்தி இருக்கிறார் நமக்கு. இனிமேல் அவருக்கு ஒரு நன்றினா சொல்லி ஒரு வார்த்தையெல்லாம் பத்தே பத்தாது. ஒரு விஷயத்த கற்றுக்கணும்னா நம்ம குருமார்களோட இடத்துக்கு தான் போகணும். அங்கே போய் தேடணும். அவங்க விருப்பப்பட்டதான் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம நேரத்தையும் இதையும் அவர் பட்ட கஷ்டத்தை நம்மளாம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயிற்சியை எளிமை பண்ணி நம்மளுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி கையில் கொடுக்குறாரு. அதுவும் நம்ம கிட்ட இருக்கிற ஏரியாவில் ஒரு ஊராக போய் இப்படி ஒரு ஆள் எங்கே போய் இந்த காலத்தில் கலியுகத்தில் போய் தேடுறது? இந்த பயிற்சி இன்னும் பண்ணி நம்ம அதை பலன் அடைஞ்சிட்டோம்னா அவரோட நோக்கம் நிறைவேறும். அதுதான் நம்ம அவருக்கு செய்யற நன்றி கடனா இருக்கும். நன்றி. நீங்க கீழே டிசேபிள்டு ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு நிறைய ஃபுட்டு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ யூடியூப் சேனல் தான் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியாவில். ஆனால் நீங்கள் மட்டும்தான் அன்னதானம் பண்ணுங்கன்னு உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே உங்களை மட்டும்தான் சேரும். நீ எல்லாமே தேங்க்யூ சார். குருகடாட்சம். நன்றி நன்றி.
பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பாலில் நேஷனல் லெவலில் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி.